சார் இது வந்து உண்மை கதையா? ஏன்னா ஏன் விலைமாத பெண்ணா கதாநாயகி அதாவது வெண்ணிலா கொண்டு வந்தீங்க? இது உண்மை கதை கிடையாது, இது கற்பனை கதை தான். விலைமகளை வந்து வெண்ணிலா கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு, எந்த டெப்த்துக்கு போகலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்கா இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது. சார் எல்லாருக்கும் டீமுக்கே வாழ்த்துக்கள். இதோ இங்கே சார் சார் டீமில் நடித்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக சொல்லலாம் சரவணன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த சீன் இருக்கும் இல்லைங்க, அது உண்மையிலே யதார்த்தமாகவும் இருந்துச்சு, அவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு. அதே மாதிரி அந்த கதாநாயகியும் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபாதர் கேரக்டர் அவரை எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அதில் சின்ன சின்ன ஒரு விஷயம் வேண்டி கேட்கணும். அந்த ஜட்ஜஸ் 2 பேர் வராங்களா சார், அதில் ஒருத்தர் கண்ணாடி போல கொஞ்சம் ஃபேராக இருந்தார், அவர் ரியலாகவே ஜட்ஜு இல்லை அட்வொகேட்டா. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாமல் இருந்துச்சு. புரியுது, அவர் ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இது சார். இப்போ வந்து என்னன்னா, இப்போ வண்டி 2 வீலரில் போனால் ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அது வந்து ஸ்டாட்யூட்டரி வார்னிங் படத்துலலாம் போடணும் அப்படின்னு இருக்கு. பட் தோ இட் இஸ் நாட் நெசசிட்டி ஃபார் வெப் சீரிஸ் ஒரு அந்த மாதிரினா நீங்கள் போடலாம்ல அது மாதிரி. ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து கிராண்டட் ஃபார் இதுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா கண்டிப்பா இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சார். அதாவது வக்கீல வந்து ஓச்சார வழியில் கைது பண்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க, இது சரியா? ஏன்னா இப்பெல்லாம் கைது பண்ற மாதிரிலாம் இல்லை ஓச்சாரத்தை பண்ற இடத்துல. ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளைக்கு உட்பட்ட இடமா அது? ஆமா, அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட இடம் தான். அரெஸ்ட் பண்றது லாஜிக்கா தப்பா இருக்காது அது. ஏன்னா போலீஸ் நினைச்சா ரைடு விடலாம், அது இல்லீகலான ஒரு விஷயம் தானே. ஸோ அது எங்களுக்கு தப்பா பாடல.